ஒரு பொண்ணு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எப்படி அப்படின்னு போயிட்டா. ஆதி என்கிற அவனை தான் நான் சொல்றேன். அது பீ மூத்திரத்துக்கு சமம். அவளுடைய சம்பாதிய பணத்தை ஏமாத்தி பொழப்பு நடத்திக்கிட்டு அவளையே கேவலமா பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் உள்ள உனக்கு ஒரு பெரிய அப்பனா இருப்பான் பார். சாக்கடை அள்ளி தின்னு பீ தின்ற ஜென்மங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போவீங்க. கடவுள் ஏதோ ஒரு கர்மா அந்த ஆதின்ற அவனுக்கு வச்சிருக்கான். திருந்துடா. ஃப்ராடுத்தனமான எச்ச புத்தி. எழுந்துக்கவே வக்கு இல்லையா? இதுல உனக்கு 7 பொண்டாட்டியா? எனக்கு வக்கு இருக்கு, உனக்கு வக்கு இருக்கா? நான் கேக்குறேன். உட்காந்து ஓசி சோறு தின்னலாம்னு சொல்லி பிளான் பண்ண. சங்கு ஊதி போயாச்சு. உன் அம்மா கிட்ட தின்ன பத்தியா பாலு? அந்த பாலு கக்குவ பாத்துக்கோ வேற மாதிரி. பட் இந்த வீடியோல என் பொண்ணுக்காக தான் பேசுறேன். அதாவது ரியல் பொண்ணு இல்ல, ரீல் பொண்ணு. என்னுடைய கோ ஆர்டிஸ்டான ஸ்வேதா அவங்களது சில விஷயங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். அவங்களுடைய சிரமத்தை. ஒரு பொண்ணை நசுக்கி கசுக்கி ஒரு விஷயம் பண்ணுறது நியாயமே கிடையாது. ஆதி என்கிற அவனை தான் நான் சொல்கிறேன். உன் கண்ணுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சதுன்னா நான் ஒரு வார்த்தை தான் கேட்பேன். சேர்ந்து இருக்கும்போது, சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அது நல்லா இருக்கணும். தன் கூட இருக்கும்போது எந்த கஷ்டமும் அனுபவிக்கக்கூடாது. அவள் எல்லா விஷயத்துலையும் எல்லா ஹாப்பினஸும் அவளுக்கு வரணும், சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. விலைக்கு போனதுக்கு அப்புறமா நாசமா போகணும்னு நினைக்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா? உங்க மனசு அது பீ மூத்திரத்துக்கு சமம். ஒரு நம்ம கூடவே வாழ்றாங்க, அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், ஜென்ரலாவே சொல்றேன். இன்டைரக்டா அடிக்கிறது, டைரக்டா அடிக்கிறது, மீடியால போட்டோ போடுறது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி பண்ணி டிப்ரெஷன் பண்ணி அவங்கள சாகடிக்கிறத விட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்ற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் விரும்பின மனசு. நல்ல வேலை உங்களை விட்டு உங்களுடைய ரியல் ஃபேஸ். உனக்கு என்ன மரியாதை? உன்னை விட்டு உன்னுடைய ரியல் ஃபேஸை தெரிஞ்சு வெளியே வந்தா பாத்தியா? அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங் ஏதோ அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கடை குணம் உள்ள கேரக்டர் ஒருத்திய நாசமா படுத்தணும். அது என்னது ப்ரொஃபைல்ல லவ் யூ ஒய்ஃபு, லவ்லி ஒய்ஃபு, அது ஆச்சா பூச்சான்னு தின்ற சோறு உண்மையாலுமே நீ ஒழிச்சு சாப்பிட்ற ஆளா இருந்துச்சுன்னா, உனக்கு அறிவுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நீ சாப்பிட்ற தட்டுல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத தட்டுக்கு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. புரியுதா? அது ஜீரணமும் ஆகாது. உனக்கு வர வேண்டியது வெளியே காலை கடனும் வராது. இது சும்மா ஒரு தட்டு எம்டி தட்டு வச்சு சீன் காமிக்கிற வேலை வேண்டாம். ஏன் பிக் பாஸ் போடணும்னு ஆசையா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா லைஃப்ல ஏதாவது உருப்படியா பண்ண, ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணி, ஃப்ராடுத்தனம் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தி கேஸ் பண்ணி, பாவம் அந்த தாமரை அவங்களுடைய செயினை வாங்கி அவ்வளோ உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம். பட் நீங்கள் எல்லாம் கூட பழங்களவங்கள முதுகுல குத்துற குணம். நீங்களாம் எப்படிங்க கூட ஒருத்திய வாழ்கிறவளை ஒருத்திய நல்லபடியாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற மனசு வரும்? அதெல்லாம் தப்பு. நாம் நினைக்கிறது அது தப்பு. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இது பேசக்கூடாது, வேண்டாம், மூவ் ஆன் ஆயிடணும், அமைதி ஆயிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. என்ன தாங்க அப்படி எல்லாரும் கமெண்ட்ல என்னை கேட்கலாம். அப்படி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடலாம், ஆசை காமிச்சிட்டு போகலாம், மோசம் பண்ணிட்டு போகலாம், ஆம்பளை பண்ணா சும்மா விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாம போகட்டும், இந்த உலகத்துல ஒருத்தவங்க பிடிச்சி போய் தாலி கட்டி குழந்தை பெற்று குழந்தையோட கொஞ்ச நாள் டிராவல் ஆகி மனஸ்தாபம் அவங்க வெளியே போயிட்டாங்க, மனசளவில் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம கூட வாழ்ந்த அந்த நாட்கள் இருந்ததுல அதை நினைச்சாவது அவங்கள நல்லா இருந்துட்டு போ, பொழைச்சிட்டு போ அப்படின்னு நினைச்சிட்டு போறது தான் நல்ல ஹியூமன் கலகு. இதெல்லாம் சாக்கடை அள்ளி தின்னு பீ தின்ற ஜென்மங்கள். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பக்கமும் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு கொடுத்து அதை ரசிக்கிற மிருகம் நீங்க எங்க உருப்பிட போறீங்க? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போவீங்க. சரிங்களா? இது ஒரு பொண்ணு எதிரில் கண்ணுக்கு எதிராக அவர் கஷ்டப்படுறது ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்டு நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும். என் கோ ஆர்டிஸ்ட் ஸ்வேதாக்கு இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் நான் சைலண்டாகவும் அப்சர்வ் பண்ணுவேன்.
பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒர்க்கு பண்ணுவாங்களா, வெயிலில் நின்று, இந்த மழையில் நின்று, வெயிலில் நின்று, வேர்த்து போய் கை கால் வலிக்க ஓடி எவ்வளவோ கஷ்டப்படுறோங்க ஷூட்டிங்கில். சும்மா இல்லைங்க, அவ்வளோ கஷ்டப்படுறோம். அத்தனைக்கு நடுவில் அந்த டேட்டு பிஸி பக்கத்தில் ஒரு கேஸு வாய்தா அது இதுன்னு சொல்லி அலையும் போது அந்த பொண்ணோட சிரமம் இருக்குது பார்த்தீங்களா, ஏண்டா இந்த தப்பு பண்ணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொண்ணுங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எவன்கிட்டையும் போய் விழுந்துடாதீங்க. எல்லாருமே கூட இருக்கவங்க தான் நீ நல்லவ அப்படின்னு சொல்லுவான். நீ நல்லவளா இருந்தாலும் அவனை விட்டு நீ விலகினா அவன் கெட்ட, அவன் மோசமானவன், தேக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசுவான். மீடியாவில் சொல்ல முடிஞ்ச மீடியாலையும் சொல்லுவான், அசிங்கப்படுத்துவான். ஸோ ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, பெண்களை தான் இப்போது ஜென்ரலாகவே திட்டினா எதை வச்சு திட்டுறோம்? ஒரு பொம்பளையோட ப்ரைவேட் பார்ட் வச்சு தான் ஒரு ஆம்பளையும் திட்டுறோம். அவள் அம்மா கறியை தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறோம். ஸோ பொம்பளைங்கள தான் இங்கே கரைச்சி கொட்டுறோம் தவிர ஆம்பளைங்களை எதுவும் சொல்கிறது கிடையாது. 10 பேருக்கு மேஞ்சா கூட அந்த ஆம்பளை 1க்கு 2 ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆகி உட்காந்தா பொம்பளை, அவள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. ஸோ ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. நான் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன், என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. எதுவாக இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டா பேஜில் எல்லாருக்கிட்டையும் மனசு திறந்து பேசினா கொஞ்சம் என் மனசு லேசாகும். ஸோ யாருக்கிட்டையும் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவோ, ஒருத்தவங்களுடைய லைஃப்பை பற்றியோ பர்சனல் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணவோ நான் வரலை. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க மீடியாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள், இவங்க ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு இந்த பொண்ணை நெகட்டிவாக பேசாமல் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாமல் இருந்தாலே அவங்களுக்கு பெரிய நீங்கள் ஆறுதல் கொடுக்குற மாதிரி தான். நம்ம மனசு நம்ம கேரக்டரை வச்சு கொச்சப்படுத்தி கமெண்ட்டில் கேவலமாக பேசுனீங்கன்னா அது உங்கள் குணத்தை சேர்ந்தது, உங்கள் வளப்பை சேர்ந்தது. ஒரு பொம்பளை பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற இந்த மாதிரி ஒரு ஜந்து இந்த உலகத்தில் வாழ்கிறான் அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு விஷயம், பெரிய கஷ்டம், கை கால் விளங்காமல் போகிறதுக்கான விஷயம். ஏண்டா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும், ஏண்டா இந்த மாதிரி நம்ம மிருகத்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடவுள் ஏதோ ஒரு கர்மா அந்த ஆதின்ற அவனுக்கு வச்சிருக்கான். அப்போ அவ்வளோதான் சொல்லுவேன். திருந்துடா. ஒழுங்கா நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தா, ஐ மீன் ஒரு பொம்பளை பொண்ணை நேசிக்கிற, ஒரு பொம்பளை பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா ஆம்பளத்தனம் என்ன தெரியுமா? ஆம்பளத்தனம்ன்றது சம்பாத்தியத்துல இருக்கு. அந்த சம்பாத்தியம் சம்பாதிச்சு ஒரு பொம்பளை பொண்ணை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு உனக்கு வக்கு இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? அந்த பொண்ணுக்கு டிரைவர் வேலை பார்த்த, டச்சப் வேலை பார்த்த, எல்லா வேலையும் பார்த்த, அடிமட்டத்துக்கு இறங்கி. காரணம் அவங்களுடைய பேரும் அவங்களுடைய இன்கம் உனக்கு ஓசி சோறும். நீ ஓசிலே உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்ச. அந்த பொண்ணு உன்னை பத்தி தெரிஞ்சு விலைக்கு போயிட்டா, வேற வழி இல்லை. ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுற, அவங்க கிட்ட ஏமாத்தி புடுங்கி தின்ற. கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா நீ பண்ற? போட்டோ வீடியோ இதெல்லாம் சூப்பரா எடிட் பண்ற. இதோ இப்போ எனக்கு ஸ்டோரி போட்ட பத்தியா? டேய், உனக்கு பிரின்சிபலா இருந்திருப்பான்ல இந்த ஃப்ராடுத்தனம். ஒரு பொம்பளையை ஏமாத்தி, ஒரு பொம்பளை கிட்ட அவளுடைய சம்பாதிய பணத்தை ஏமாத்தி பொழப்பு நடத்திக்கிட்டு அவளையே கேவலமா பேசிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் உள்ள உனக்கு ஒரு பெரிய அப்பனா இருப்பான் பார், உனக்கு பிரின்சிபல். அவனையும் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் பார்த்தவன். எனக்கு இதெல்லாம் பாடம் கத்துக்கிட்டு போயிருக்காங்க. உன்ன மாதிரி ஃப்ராடுங்க, உன்னை விட அப்படியும் தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கான் பாத்தியா, அவனையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவகிட்ட ஒரு 4 காசு சம்பாத்தியம் நல்ல ஒரு பேரும் புகழும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியா உட்காந்துப்பாங்க சீட்டு போட்டுக்கிட்டு. அப்படி உள்ள ஃப்ராடுத்தனமான எச்ச புத்தி. டே, உனக்கு சொல்வாங்கல்ல, எழுந்துக்கவே வக்கு இல்லையா? இதுல உனக்கு 7 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டியை வச்சு நீ 3 வேளை சோத்த போடுறதுக்கான வக்கு உனக்கு இருக்கா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்குறியா? என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். என்னுடைய முன்னேற்றத்துல இன்னைக்கு நான் நிக்கிறேன் பாத்தியா? என்னை சுத்தி இருக்கவங்க 10 பேர், 1-2 பேர் இல்லடா, உன்ன மாதிரி இல்லை, வக்கு இல்லாதவ 10 பேர். நான் நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.
10 உசுரை பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எனக்கு வக்கு இருக்கு. உனக்கு வக்கு இருக்கா? நான் கேட்குறேன். ஏதாவது உருப்படியா பண்ணியிருக்கியா? உருப்படியா ஒரு விஷயம் பண்ண, ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பொண்ணை நீ பிடிச்ச. ஆனா அது நிலநாட்டுற மாதிரி நீ ஒரு விஷயம் நீ பண்ணல. உட்காந்து ஓசி சோறு தின்னலாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஊன்னு சங்கு ஊதி போயாச்சு. சரி, என்கிட்ட வந்து உன்னுடைய பருப்பெல்லாம் வேகாது. இங்க பாரு, ஸ்டோரி போடுற வச்சுக்கோ. அது யாராவது ஐயோ நம்மளை பத்தி பேசுறாங்களே, ஐயோ நம்ம ஏதாவது தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோமா, ஏதாவது பேசிட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. சரியா? நான் தாமரைலாம் கிடையாது. தாமரை அவங்க நிறைய பேசுவாங்க, பாவம். அன்புக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணி அவங்க நஷ்டமாயிட்டாங்க. பட் அவங்கள மாதிரி நான் கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கும். என்னெல்லாம் நீ கலாய்க்கணும்னு நினைச்சேன்னா, நீ உன் அம்மா கிட்ட தின்ன பத்தியா பால், அந்த பால் கக்குவ பார்த்துக்கோ. வேற மாதிரி உனக்கு அசிங்கன்றது ஒரு விஷயம் இல்லைல்ல, கூச்சம் நாச்சம் எதுவும் இல்லைல்ல. ஒரு பொண்ணு உன்னை பூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, எப்படி பூ அப்படின்னு போயிட்டா. ஆனா கண்ணே மணியே முத்தே மை லவ்வபிள் வைஃப் அப்படின்னு சொல்லி நீ பேசி நீ டைலாக்க போட்டு இப்படிலாம் நீ வந்து ரியாக்ட் பண்ணனா நீ நல்லவன் ஆயிட மாட்ட. சரியா? நீ ஃப்ராடு. நீ எப்படியாப்பட்ட ஃப்ராடுன்னு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அனுபவிச்சு நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை போய் பாரு. சரியா? அதை விட்டுட்டு ஸ்டோரிலாம் போட்டுட்டு நக்கலன் கிண்டனும் அடிச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்.